பிள்ளையார் எப்படி பிறந்தார் என்று தெரியுமா? ஒரு தாயின் மனவலியிலிருந்து பிறந்த அதிசயம்தான் இது. இது ஒரு அற்புதமான தெய்வீக கதை. ஒரு தாயின் அன்பும் ஒரு தந்தையின் அனுகிரகமும் இணைந்த அதிசயம். இதுவே விநாயகர் பிறப்பின் மர்மமான வரலாறு. ஒரு நாள் பார்வதி தேவி தன் இல்லத்தில் இருந்தபோது நீராட குளத்திற்கு செல்ல தயாராகினாள். அப்பொழுது அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நான் நீராடச் செல்லும் போது யாராவது என்னை காவல் காக்க இருந்தால் நன்றாக இருக்கும். அவள் தன் கையில் இருந்த மஞ்சளை கொண்டு ஒரு சிறுவனின் உருவத்தை அன்புடன் வடிவமைத்தாள். அந்த உருவத்தில் தன் தெய்வீக சக்தியால் உயிர் ஊட்டினாள். அந்த சிறுவனிடம், நான் நீராடச் செல்கிறேன், நீ என் இல்லத்தை காவல் காக்க வேண்டும், யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறினாள். அந்த சிறுவன் தன் தாயின் உத்தரவை மனதில் கொண்டு மிகுந்த பொறுப்புடன் காவல் காத்தான். அவனது முகத்தில் நிர்பந்தமும் தெய்வீக ஒளியும் தெரிந்தது. அவன் தனது தாய் உத்தரவை நிறைவேற்றுவதே தன் கடமை என்று நினைத்தான். அந்த நேரத்தில் அங்கு சிவபெருமான் வந்தார். அவரை அறியாத இந்த சிறுவன் கதவின் முன் நின்று தடுத்தான். என் தாய் உத்தரவின்றி யாரும் உள்ளே வரக்கூடாது என்றான். அதற்கு சிவபெருமான் சாந்தமாக சொன்னார், நான் உன் தாயின் கணவர், எனக்கு தடையில்லை. ஆனால் சிறுவன் உறுதியுடன் பதிலளித்தான், என் தாய் உத்தரவுக்கு எவரும் விதிவிலக்கல்ல. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் பரசுவை எடுத்தார். தன் கோபத்தை அடக்க முடியாமல் அந்த சிறுவனின் தலையை வெட்டிவிட்டார். கோபத்தின் நடுவில் நடந்த இந்த செயல் உலகையே அதிர வைத்தது. பார்வதி தேவி நீராடி வந்து உள்ளே சிவபெருமானை பார்த்தாள். எப்படி உள்ளே வந்தீர்கள்? என் காவலன் உங்களை தடுக்கவில்லையா என்று கேட்டாள். அதற்கு சிவபெருமான், அவன் என்னை உள்ளே வரவிடவில்லை, அதனால் அவன் தலையை வெட்டிவிட்டேன் என்றார். அதை கேட்ட பார்வதி தேவி மனம் உடைந்து அழுதாள். தன் கைகளால் உருவாக்கிய பிள்ளை உயிரின்றி கிடப்பதை பார்த்து துயரத்தில் மூழ்கினாள். என் பிள்ளைக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள் என்று தன் கணவரிடம் புலம்பினாள். அவளது வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் பூதகணங்களை அழைத்தார். வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் எந்த பிள்ளையோ அதன் தலையை எடுத்து வா என்று உத்தரவிட்டார். அவர்கள் காடு வழியாக சென்று ஒரு சிறு யானைக்குட்டி வடக்கை நோக்கி படுத்திருப்பதை கண்டனர். அதன் தலையை எடுத்து வந்தனர். அந்த சிறுவன் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அதுவே கணேசனின் தெய்வீக சிரிப்பு. அம்மையும் அப்பனும் அவனை மகிழ்ச்சியுடன் அணைத்து கொண்டனர். அந்த நாள் முதல் அவர் விநாயகர், பிள்ளையார், கணபதி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவர்தான் எல்லா தெய்வங்களுக்கு முன் வழிபடப்படுகிறார். இதுதான் விநாயகரின் அற்புதமான பிறப்பு கதை. அம்மையின் அன்பும் தந்தையின் அனுகிரகமும் சேர்ந்த தெய்வீக அதிசயம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.